மக்களே, வந்தே பாரத் ட்ரெயின் சென்னையிலேருந்து நெல்லைக்கு போகிற ட்ரெயினுக்காக வேண்டி காத்துட்டு இருக்கிறோம். நம்ம எக்மோர் ஸ்டேஷனில் தான் 3:30 மணிக்கு ட்ரெயின் புறப்படுறதுக்கு தயாராக இருக்குது. மக்கள் எல்லாம் முதல்ல வந்துட்டாங்க. அதாவது ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு இந்த 3:30 கனெக்ட் பண்ணும்போது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த தூய்மை பணிகள் நடந்துட்டு இருக்குது, முடிஞ்ச பிறகு உள்ளே வாங்கன்ட்டாங்க. அதுவும் முடிஞ்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சு. நிறைய வயசான ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ட்ரெயினுக்காக வேண்டி காத்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ சிரமங்கள் இருக்குது. அதனால் ரயில்வே துறை மக்களை ஏர்லியராகவே வரக்கூடிய ஆட்களை முதல்ல என்ன செய்யணும், உள்ளே அலோவ் பண்ணி அவங்கள உட்கார வச்சுட்டாங்கன்னு சொன்னால் மக்களுக்கு ஈஸியாக இருக்கும். யாருக்கும் எது தொந்தரவும் இருக்காது. எப்போவுமே அலங்காலமாக அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நம்மளுடைய ரயில்வே துறை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தாவே போதும். அந்த போர்ட்டர்களை கேஜ் எடுக்கிறதுக்காக வேண்டி நியாயமான கேஸ் கேட்குறாங்க. அந்த பார்கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கப்பட்டவங்க கொடுப்பாங்க, இல்லாதப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னு அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஆனால் அந்த துறை சார்ந்தவங்க எல்லாருக்கும் எல்லா ட்ராக் எல்லா பிளாட்ஃபார்முக்கும் போகிற மாதிரி அந்த எஸ்கலேட்டரு, அந்த மாதிரி சறுக்கு படிகள் இதெல்லாம் வச்சாங்கன்னு சொன்னால் அவங்களே தன்னாலே அந்த பொருட்களை தூக்கிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். என்ன செய்கிறாங்க, சில நேரங்களில் இந்த பிளாட்ஃபார்ம் 6வது 7வது பிளாட்ஃபார்ம் போகும்போது என்ன செய்யுது, அவங்க அந்த லக்கேஜை தூக்கிக்கிட்டு மாறி மாறி இறங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது. சில நேரங்களில் எஸ்கலேட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த பதிவுனுடைய முக்கியமான காரணமே வயசானவங்க, பெண்கள், சின்ன பிள்ளைகளோட வர்ற அந்த அந்த நண்பர்களுக்காண்டியான அந்த சிறப்பு பதிவு தான். இந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு இது போய் சேர்ந்து மற்ற வெளிநாடுகளில் எவ்வளோ இலகுவாக இந்த பயணங்களில் அவங்க எளிதாக்குறாங்க. அதுபோல் நம்மளும் இல்லாதப்பட்ட நாடு இல்லை, பணத்தில் பொருளாதாரத்தில் நல்லா வளர்ந்த நாடாக இருக்கிறோம். அதை மனசு வச்சு மக்களுக்கு அந்த சேவையை தொடர்ந்து கொடுக்கணும். மக்களும் வழிமுறைகளை பின்பற்றணும். அதுதான் மெயின். மற்ற நாட்டிலெல்லாம் நம்ம சிங்கப்பூர், ஹாங்காங், தாய்லாந்து, ஜப்பான், அமெரிக்கா அந்த நாட்டு மக்கள்லாம் அந்த விதிமுறைகளை அழகான முறையில் ஃபாலோ பண்ணுறாங்க. அதையும் நாம் கண்டிப்பாக மக்களாகிய பயனாளிகளாகிய நாமளும் அதை நம்ம அரசாங்கத்துக்கும் அந்த துறைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்போ உள்ள ட்ரெயினுக்குள்ளே போவோம். இந்த வந்தே பாரத் ட்ரெயின் சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே நுழைஞ்ச உடனே ஏலக்காய், இஞ்சி போட்ட அந்த டீ மனம் தூக்குது. அது ரொம்ப நமக்கு பிடிக்கும். நம்ம எப்போ எங்கே போனாலும் சரி இந்த இஞ்சி டீ குடிக்காமல் இருக்க மாட்டோம். அந்த மனம் தூக்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு உள்ள இதமாக நல்ல சுகமாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். வந்தே பாரத் நாங்கள் வந்துக்கிறோம். இது எனக்கு செகண்ட் டைமு. அதாவது ட்ரெயின் பார்க்க ரொம்ப ஒரு ஆஸ்தட்டிக்காக நல்லா தான் இருக்குது. எப்படி சொல்ல, ஒரு ஏரோப்ளைன் ஜஸ்ட் ஒரு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஒரு வைப்பு கிடைக்கிது. அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்டுக்கு வாட்டர், அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் தராண்டி இதே தரது பெரிய விஷயந்தான். அண்டு என்ன ஒரு மைனஸ்னால், இது வரைக்கும் ஃபீல் பண்ணது கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நேரம் நிற்க வச்சேன். கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆகிட்டு சொல்லப்போனால், ஆல்மோஸ்ட் 1 hour. அது மட்டும் கொஞ்சம் கவலையாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. காம்ப்ளிமெண்ட்ஸுக்கு இன்னும் நிறைய சாப்பாடு தருவாங்க. அதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கும்.